ஜெப ஆவியை எங்களில் ஊற்றுகிற அன்பு இயேசுவே, இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய பாதம் நாடி வந்திருக்கும் எங்களை கண்ணோக்கி பாரும். இம்மட்டும் நல்ல சுகம் பலனோடு நடக்க கிருபை செய்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவனோடு இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இரக்கம் பாராட்டினதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அநேக ஆத்துமாக்களை சந்திக்கிறோம். அழிவின் பாதைக்கு நேராய் செல்கிற ஆத்துமாவை மீட்டு உம் அண்டை சேர்க்க கூடிய ஞானத்தை தாரும். உம் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல உணர்வை தாரும். எங்களை பரிசுத்தமாக்கும். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டு மன்னிப்படைய உதவி செய்யும். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோமே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன். அந்நிய நுகத்திலே நாங்கள் பிணைக்கப்பட்டு போகாதபடி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த இரவிலும் எங்களுக்கு நல்ல நித்திரையை கட்டளையிடும். சரீரத்தில் வியாதியால் மிகவும் நொந்து கலங்கி போயிருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்தில் தேவையான பலனை தந்தருளும். உம் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவின் எல்லா பயங்கள், திகில்கள், சத்துருவின் வல்லமைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி இரட்சியும். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன்.